பாருங்கள், இன்றைக்கி நிறைய மருத்துவ பலன் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறேன். அது எப்படி என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு உடம்பை குறைக்கணுமா, தொப்பையை குறைக்கணுமா, வெயிட் லாஸ் வேணுமா, இந்த குழம்பு சாப்பிட்லாம். இந்த சீசனில் தான் அது கிடைக்கும். அது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், மாங்கொட்டை குழம்பு தான். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக மாங்கொட்டை கண்ணுக்கு நல்லது, தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லது. அதுலேருந்து தலைமுடி ஆயில், அதாவது என்ன ஹேர் ஆயில் கூட ரெடி பண்ணலாம் இதுலேருந்து. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கொட்டையை நீங்கள் வெயிலில் காய வச்சு பருப்பு போட்டு பருப்பாக எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 40 நாள் சாப்பிட்டா போகிறோம். உங்கள் உடம்பு வெயிட் லாஸ் குறைஞ்சிடும். முடி ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு ரொம்ப அனிமிக்காக இருக்கா, அது கூட சரியாயிடும். ஆக்சுவலாக மாங்கொட்டை குளிர்ச்சி, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மாங்கொட்டையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான குழம்பு பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இப்போது நம்ம இந்த மாதிரி கிடைச்ச மாங்கொட்டையை என்ன பண்ணணும், 2-3 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அலம்பி சுத்தமாக இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி கிரில் இருக்கோ இல்லை நார்மலோ நல்லா சுட்டுடணும். இது பாருங்கள், கருப்பாகிடும் மேல் தோல். அதுக்கப்புறம் உடச்சி உள்ளே இருக்கிற பருப்பு எடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி கருன்னு ஆகிடும். அந்த மாதிரி நல்லா சுட்டுக்கணும். இதை அப்படியே கூட அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம குழம்பாக தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணோடனே இதை பாருங்கள், உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் பருப்பு எப்படி இருக்குதுன்னு. அந்த மேல் தோலை மாத்திரம் எடுத்துடணும். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பருப்பை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி குழம்பு பண்ண போகிறோம். நார்மலாக நிறையா பேர் அரைச்சிட்டு அப்படியே பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், சாப்பிட்லேன்னா வேஸ்ட் ஆகிடுமேன்னு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது, சூப்பராக இருக்கும் குழம்பு. இதை பாருங்கள், அந்த பருப்பை எப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி நான் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி பண்ணலாம், இல்லை அரைச்சும் பண்ணலாம். பாருங்கள் எப்படி நான் உடச்சி அதுலேருந்து எடுத்தேன்றதை காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம என்னென்னலாம் அரைக்கணும் அப்படின்றது சொல்கிறேன். வெந்தயம் 2 பிஞ்சு, சீரகம் 2 பிஞ்சு, அப்புறமா வெந்தயம் 1 பிஞ்சு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, வெல்லம் நல்லா 1 ஸ்பூனுக்கு மேலே, அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச மாங்கொட்டை, தேவையான அளவுக்கு காரம், அதுக்கு மிளகா, அது இல்லாமல் வேறு இன்னும் 2 சேர்ப்பேன். இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். என்னென்னலாம் வறுக்க போகிறேன், முதல்ல பருப்பை போடுறேன். துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு வறுக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இல்லையா, அதனால் முதலையே நம்ம வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன போட போகிறோம் அப்படின்னா, சீரகத்தை தள்ளுறேன். அப்புறம் மிளகு 1/2 ஸ்பூன், இதை தான் நான் சொன்னேன், மிளகு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த எடுத்து வச்ச மிளகாயை போட்டிருக்கோம். இதுதான் ஸ்பெஷல். 2 ஸ்பூன் தனியா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணால் தனியாவை கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு வாசனை வர மாதிரி அப்படியே ஜம்முன்னு வறுபட்டு எல்லா பக்கமும் இருக்கும், எடுத்து வச்சிடணும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லெண்ணெயில் இந்த குழம்பு பண்ணணும், அப்போ தான் நல்லது. இப்போது நான் வடகம் போட்டேன் இல்லையா, அந்த வடகத்துலேருந்து பாதி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை தான் போட்டு நான் தாளிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வடகம் போட்டு தாளித்தோன்னா. அப்படி இல்லையா, நீங்கள் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடுங்க, சரிங்களா? நான் இப்போ வடகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மாங்கொட்டை நறுக்கி வச்சோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெழுமூணாக அரைச்சியும் சேர்த்துப்பாங்க, அது உங்கள் சாய்ஸ். இப்போ புளியை நல்லா கரைச்சிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற போட்டு கரைச்சி எடுத்து ஊற்றியாச்சு, வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ புளி போட்டாச்சு, மாங்கொட்டையை வதக்கியாச்சு, தாளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சமாக அந்த இது இருக்குல்ல, உப்பு கொஞ்சம் இருந்தது, அதை போட்டிருக்கேன். கடைசியில் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், சரிங்களா? அப்புறமா அந்த பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ கலந்தாச்சு. பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நான் வறுத்ததை அரைச்சதை காமிச்சிருக்கேன். இப்போ புளி தண்ணி அதுக்குள்ளே வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து
நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை நல்லா பாத்திரம், அந்த மிக்ஸி பாத்திரம் அலம்பி எல்லாம் பண்ணி மொத்தமாக ஊற்றிடுறோம். இந்த மாதிரி ஊற்றின பிறகு ஒரு ஸ்டேஜ் வரும், நல்லா கொதித்து கெட்டியாகும் நம்ம குழம்பு. அதுதான் பக்குவம். உங்களுக்கு போரலைன்னா திருப்பியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது கடைசியாக நான் வெல்லம் காமிச்சேன் இல்லையா, அந்த வெல்லத்தை சேர்த்துடணும். நல்லா சுண்டி வரும் பாருங்கள் குழம்பு. அப்போ வெல்லத்தை சேர்த்துடுங்க. இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுத்து. தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை தலைமையில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு ஏதாவது தொட்டுக்க கேட்பீங்களே, அதுதான் இப்போ போட போகிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். பாருங்கள், தோலை சீவிட்டேன். இந்த மாதிரி அழகாக ஸ்லைஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டதை கொஞ்சம் மெல்லிசாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிண்டு தண்ணியில் போட்டு வைக்கணும். தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு தட்டில் ஓமத்தை நல்லா தேய்ச்சி போட்டிருக்கேன். ஏன்னா வாசனை நல்லா இருக்கும், ஜீரண சக்திக்கு நல்லது. அதனால தான் உருளைக்கிழங்கில் ஓமம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் இப்போது மிளகா பொடி, அதாவது பியூர் மிளகா பொடியை போட்டிருக்கேன். அரிசி மாவு, பியூர் மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் இதை நல்லா பெசரிட்டு கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கணும். நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு இல்லையா, கடல மாவு போட்டுக்கோங்க. கடல மாவு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் பண்ணலாம், சூப்பராக வரும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், பிரமாதமாக இருக்கும். ஆஹா ஓஹோ பிரமாதம் போ அப்படின்றவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வரும். சரிங்களா? இப்போ நான் உப்பும் தேவையான அளவு போட்டாச்சா, எண்ணெய் நல்லா கொதிச்சாச்சா, சிம் பண்ணிட்டோமா, போட்டுட்டோமா, அவ்வளோதான். மீடியமான ஹீட்டில் வச்சு சூப்பராக பொரிச்சு எடுத்திங்கன்னா பிரமாதமாக வந்துடும் நம்மளோட சிப்ஸு. அடடா எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு மழை பொழியும், குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். பாருங்கள், நம்ம குழம்பு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். சூப்பராக வந்திருக்கா? டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சிப்ஸு பார்க்கும்போதே தின்னணும்னு தோணுமே உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.